ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கௌரிஷின் ஹோம். நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்க எல்லாருமே ரொம்பவே நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். எங்க குலதெய்வம் கோயிலுக்கு போனதையும் எங்க பையனுக்கு முதல் மொட்டை போட்டதுன்னு அந்த வீடியோல பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் தான் பெங்களூர்ல இருந்து திருச்சி வந்த ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, என் ஹஸ்பண்டுக்கு சொந்த ஊர் பாத்தீங்கன்னா திருச்சிட்டு இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் தான் அவங்களுக்கு சொந்த ஊர். எங்க பையனுக்கு குலதெய்வம் கோயில மொட்டை போடணும் அப்படின்றதுக்காக தான் திருச்சிக்கே நாங்க வந்திருந்தோம். குழந்தைக்கு 1 வயசு ஆயிடுச்சு. 1 வயசுல இருந்து 3 வயசுக்குள்ள முதல் மொட்டை போடணும். முதல் மொட்டை பாத்தீங்கன்னா நிறைய பேரோட குடும்ப வழக்கப்படி அவங்க குலதெய்வம் கோயில தான் போடணும். ஸோ எங்க ஃபேமிலி வழக்கப்படி குலதெய்வம் கோயிலுக்கு மொட்டை போட தான் வந்திருக்கோம். இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாச்சலபதி கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். எங்க குலதெய்வம் கோயில பாத்தீங்கன்னா மொட்டை அடிக்கிற ஃபெசிலிட்டி கிடையாது. இந்த பிரசன்ன வெங்கடாச்சலபதி கோயில தான் மொட்டை அடிக்கிற வழக்கம் இருக்கு. இங்க மொட்டை அடிச்சுட்டு இங்க இருக்கிற பிரசன்ன வெங்கடாச்சலபதி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எங்க குலதெய்வத்தை நாங்க பார்க்க போவோம். கோவிலோட பேக் சைட்லயே பாத்தீங்கன்னா மொட்டை அடிக்கிறதுக்கு இலவசம்னு போட்டிருப்பாங்க. நம்ம வேணுமா அவங்களுக்கு தட்சணை கொடுக்கலாம். மொட்டை அடிச்சுட்டு பக்கத்துலயே குளிப்பாட்டுற இடமும் இருக்கு. இந்த பிரசன்ன வெங்கடாச்சலபதி கோவிலை பத்தி ஏற்கனவே தனியா ஒரு வீடியோ நான் பண்ணிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க போய் பாருங்க. மொட்டை அடிக்கிற இடத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா கோசாலை இருக்கு. உள்ள மொட்டை அடிச்சிட்டு இருக்காங்கன்னு கொஞ்ச நேரம் குழந்தைக்கு வேடிக்கை காமிச்சிட்டு இருந்தோம். அவன் பார்த்துட்டு மாடுன்னு சொல்லிட்டு இருந்தான். அவருக்கு உள்ள கூட்டிட்டு போய் மொட்டை அடிக்க போறாங்கன்னு தெரியல. இந்த மோனப்ல ட்ரெஸ் கழட்டிட்டு நிக்க வச்சு வேடிக்கை காமிச்சிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாரு. உள்ள கூட்டிட்டு போய் மொட்டை அடிக்க ஆரம்பிச்ச உடனேதான் ஒரே அழ. பட் ஆனா மொட்டை அடிக்கிறவரும் கொஞ்சம் சீக்கிரமாவே அடிச்சு முடிச்சுட்டாரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா என் பொண்ணுக்கும் மொட்டை போட்டாச்சு. 2 பேருக்குமே மொட்டை போட்டுட்டோம். இப்ப தம்பி பாத்தீங்கன்னா உள்ள குளிச்சிட்டு இருக்கான் குழந்தை. அவனை அப்படியே வெளியே கூட்டிட்டு வந்து சுவாசப்படுத்தி சந்தனத்தை தடணும். அங்க மொட்டை அடிச்சவர் பாத்தீங்கன்னா வெளியே வந்தாரு. வந்த உடனே இந்த குட்டி பசங்க இன்னொரு பாப்பாக்கும் அங்க மொட்டை அடிச்சிருந்தாங்க. 2 குட்டி பசங்களும் அவரை பார்த்த உடனே அழ ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுதான் நான் மொட்டை அடிக்கலடா, அடிக்க மாட்டேன்னா அப்பயும் அவரை பார்த்த உடனே தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டான் பையன்.
அவ்வளவுதான், முட்டை போட்டாச்சு. உள்ள போய் பெருமாளை தரிசனம் பண்ணிடலாம். இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோவில் வந்து திருச்சிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய குணசீலம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாச்சலபதினா நிறைய பேருக்கு தெரியும். போய் உள்ள சாமியை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எங்க குலதெய்வம் கோவிலுக்கு நாங்க கிளம்பிட்டோம். இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இந்த குலதெய்வ கோயில்னா லால்குடி ஐயனார் கோவிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். எங்க குலதெய்வம் கோவில் ஓபனிங் டைம் பாத்தீங்கன்னா 10:30 மணிக்கு மேலதான். அதனாலதான் ஃபர்ஸ்ட் பிரசன்ன வெங்கடாச்சலபதி கோயில் போயிட்டு மொட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்க கிளம்பி வரோம். எங்க குலதெய்வம் கோவில் பாத்தீங்கன்னா ஐயனார்களுக்கான கோவில். உள்ள வந்து தனித்தனியா ஒவ்வொரு ஐயனார் இருக்காங்க. உள்ள போய் சுவாமிக்கு வந்து அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுத்துட்டோம். அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால கொஞ்ச நேரம் வந்து வெளியே உட்கார்ந்துட்டு இருந்தோம். அவங்க அபிஷேகம் பண்ணி சுவாமியை ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஃபேமிலி நேம் எல்லா பேரையும் சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்ப வேண்டியதான். எங்க குலதெய்வ கோவில்ல பொங்கல் வைக்கிற வழக்கம் எல்லாம் கிடையாது. ஸோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி கம்பல்சரி குலதெய்வம் கோவிலுக்கு வந்துருவோம். நான் வர முடியலனாலும் ஹஸ்பண்டாவது வந்துருவாரு. 6 months ஒன்ஸ் கோவிலுக்கு வந்துட்டு போய் வர. இந்த கோவிலுக்குள்ள பாக்குறதுல பாத்தீங்கன்னா ஐயனார் எல்லாரும் இருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மரம் ஒண்ணு இருக்கு. இந்த கோவிலுக்கு முதல் முறையா நான் வரும்போது இந்த மரத்தை பார்த்துதான் ஆச்சரியப்பட்டேன். எப்படி இருக்கு பாரு இந்த மரம் அப்படின்னு சொல்லிட்டு. அது பக்கத்துலயே பாத்தீங்கன்னா எல்லா ஐயனாருக்கும் சேர்த்து வேல் குத்தி வச்சிருக்காங்க. அது பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு விநாயகர் சன்னதி ஒண்ணு இருக்கு தனியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்க வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பாய்.